எங்களுக்காக கிறிஸ்துவின் கொம்பை உயர்த்தின எங்கள் பிதாவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இன்று 30ஆம் தேதி நாம் சிந்தித்து தியானிக்கும் ஜீவ வசனம் 148ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். 148:14. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக இருக்க ஒரு கொம்பை உயர்த்தினார். இது கிறிஸ்து நமக்காக உயர்த்தப்பட்டது. இது கர்த்தருடைய மகா பெரிய செயலாகும். இதை நாம் தியானித்து கர்த்தரை எந்நாளும் துதிப்போமாக. பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தவான்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு காத்திருப்பது பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நலமாயிருக்கும். கர்த்தர் பரிசுத்தராய் இருந்தது போல நாமும் பரிசுத்தராய் இருந்து பரிசுத்தவான்களாக இருப்போமாக. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள். மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுவார். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளாகிய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக இருக்க ஒரு கொம்பை உயர்த்தினார். நம்மை ரட்சிக்கும்படி தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்துவாகிய ஒரு கொம்பை உயர்த்தினார். இவர் இரட்சணிய கொம்பு என்று அழைக்கப்படுவார். பரிசுத்தவான்களின் கொம்புகள் உயர்த்தப்பட்டது போல நீதிமான்களின் கொம்புகளும் உயர்த்தப்படும். இவைகள் எல்லாம் கர்த்தருடைய தயவினால் உயர்த்தப்படும். கர்த்தர் இவ்வாறு பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க ஒரு கொம்பை உயர்த்தினார். அந்த கொம்பு நம்மை ரட்சிக்க சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பும் சாத்தானிடமிருந்து விடுதலையும் சாபத்திலிருந்து விடுதலையும் கிடைக்க பெற்றோம். இது கர்த்தருடைய பெரிய மகத்தான செயல். ஆகவே நாம் அல்லேலூயா என்று கூறி அவரை துதிப்போமாக. ஜெபம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் ரட்சிப்பை பெற்று கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் கொம்பை உயர்த்தினதற்காக உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம் சுவாமி. பிதாவினால் வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆமென்.